நம்மக்கிட்ட யாராவது வந்து நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் மனப்பூர்வமாக நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கே வாய் வராது. ஆனால் நான் சொல்கிறேன், நம்ம எல்லாருமே நல்லா இருக்கிறோம். நம்மளை கடவுள் நல்ல நிலைமையில் தான் உண்மையாகவே வச்சுருக்காரு. ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தில் ஹீரோயினும் ஒரு அனாதை ஆசிரமத்தில் வளருவாங்க. அங்கே இருக்கிறவங்களுடைய ஒரு மிகப்பெரிய கோல் லட்சியம் என்ன அப்படின்னா, பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஒரு ரேஷன் கார்டு வாங்கணும், அவ்வளோதான். ஏன்னா அவங்களுக்கும் குடும்பம் கிடையாது. அவங்க ஒரு குடும்பத்தை தேடிக்கிட்டு குடும்பத்தை அமைச்சிக்கிட்டு ஒரு ரேஷன் கார்டு வாங்கணும். அதுதான் அவங்க வாழ்நாள் சாதனையாகவே அவங்களுக்கு இருக்குது. அந்த ரேஷன் கார்டு வாங்கி அங்கே இருக்கிற அந்த ஆசிரமத்தில் ஒரு நோட்டீஸ் போட்டிருக்கோம், அங்கே ஜெராக்ஸ் அடித்து ஒட்டி ரொம்ப பெருமையாக சந்தோஷப்பட்டுக்குவாங்க. அதுதான் அவங்களுக்கு பெரிய சாதனையாக அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான் சாதனை. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண விஷயம். ஒரு ரேஷன் கார்டுங்கிறது நமக்கு அடிப்படையில் ஈஸியாக கிடைச்ச ஒரு விஷயம். ஆனால் ஒரு அடிப்படை தேவை கூட வாழ்க்கையோடைய பெரிய லட்சியமாக வச்சுட்டு வாடுறவங்க இங்கே எத்தனை பேர்? இது எவ்வளோ விஷயத்த சொல்லலாம். நமக்கு கிடைச்சது எத்தனையோ பேருக்கு கிடைக்கல. கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற விஷயங்களை நம்ம யோசிச்சு பார்த்தா கடவுளுக்கு நன்றி மட்டும்தான் சொல்ல தோணும். நம்ம சந்தோஷமாக இருக்க தோணும். நம்மளுக்கு கிடைக்காத விஷயங்களை நம்ம நினச்சிட்டு இருந்தோன்னா நமக்கு கவலை தான் இருக்கும் எப்பவுமே. ஸோ கடவுளுக்கு நன்றி மட்டுமே சொல்லலாம். நம்மளுக்கு கடவுள் நல்லா தான் வச்சுருக்காரு, நல்லா பார்த்துட்ருக்காரு.